ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வேத வசனம், நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் மீண்டும் சொல்லுங்க, கையை வைத்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, அல்லேலூயா, எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இங்கிலீஷில் ரொம்ப அருமை. ஐ கேன், ஐ கான்ட் அப்படின்றது அப்படின்னா என்னால் முடியாது, என்னால் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இந்த ஜெபம் என்னை பலப்படுத்துறதுனால எனக்குள்ள இந்த சிந்தையை கர்த்தர் இந்த காலை வேளையில் வைக்க விரும்புகிறார். முடியும் என்ற சிந்தை, செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம். பிசாசு நிறைய பொய்களை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பிசாசு ஏராளமான பொய்களை நமக்கு அவன் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த பொய்யில ஒன்று, உன்னால் முடியாது, நீ இதை செஞ்சிக்க மாட்ட, இது நடக்காது, இதெல்லாம் கை கூடாது, கூடாது 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 அப்படின்னு பிசாசு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நான் ஜெபம் பண்ண அவர் சொல்ற ஒரு உண்மை என்னவென்றால், என்னால் முடியும். கை வச்சு சொல்லுங்க, என்னால் முடியும். அல்லேலூயா. முடிப்பேன். கை வச்சு சொல்லுங்க, நான் முடிப்பேன், செய்வேன். அல்லேலூயா. உலகம் பாசிட்டிவிட்டி தர்ற மாதிரி இல்லை இது. உலகம் சொல்லுது, நல்லதை சிந்தி, நல்லதை பேசு, நல்லதே நடக்கும். அது உலகம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு செய்து தருவேன். ஜெபிக்கிற நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வருகிறது. நமக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு டெஸ்ட் வந்தாலும் அவர் மேலே ட்ரஸ்ட் வருது. ஏசப்பா மேலே என்ன வருது? நம்பிக்கை வருது. பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலும் பிசாசு சொல்கிறான், இது முடியாது. நான் சொன்னேன்ல, நீங்கள் நடக்காது பத்தியா அப்படின்னு நிறைய காரியத்தை சொல்லுவான். நேற்று கூட என்கிட்ட சொன்னான். நேற்று ஒரு விஷயமா போய் நிற்கிறோம் எல்லாரும், அப்பா, நான், தம்பி எல்லாரும் போய் நடக்காதுன்ட்டான். என்ன சொல்கிறான்? நடக்காது, அவ்வளோதான். இவ்வளோ நாளாக நடக்கலைல்ல, இன்னைக்கு மட்டும் எப்படி நடக்க போகுது? இது நடக்காது அப்படின்னா எங்கெங்கேயோ போய் பண்ண வேண்டியது. ஆனால் நேற்று ஆண்டவர் இடைப்படுறார். இன்னைக்கு ஆண்டவர் ஜெபத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் அவர் அனுகூலமாய் செயல்படுறாருன்றத நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு காண்பிப்பார், செய்கிறத காண்பிப்பார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை எப்படி நான் மறைப்பேன், எப்படி நான் அதை மறைச்சு வைப்பேன்? முடியாது என்னால். அப்போ ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறார்? முடியாத சூழல்கள் வரும். எல்லாம் சொல்லுவாங்க, மனிதர்கள் சொல்லிடுவாங்க, நீங்கள் நம்பின ஆட்கள் சொல்லிடுவாங்க, இன்னைக்கு ஆகாது சார் அப்படிதான் சொல்கிறான். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா நானும் அப்பாவும் நாங்கள் ஒரு காரியமாக ஒரு திருத்தத்தை செய்யணும். ஒரு தவறு நடந்துச்சு. அந்த திருத்தத்தை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேருந்து போராடிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, யாருக்கும் நான் சொன்னதும் கிடையாது, இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன். ஜனவரிலேருந்து போராடிட்டு இருக்கிறோம். நான் பார்க்காத அதிகாரி இல்லை, நான் பார்க்காத இது மெஜிஸ்ட்ரேட்ஸ் இல்லை, நான் பார்க்காத அட்வொகேட்டுக்கு இல்லை, எல்லாரும் இது நடக்குமா தெரில சார், இது ஆகுமா தெரில சார், இப்படி தான் சொல்லிட்டு வராங்க. நேற்று கூட எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சிடும்னு எல்லாரும் போய் நிற்கிறோம். நேற்று வேறு அப்பாவுக்கு அவ்வளோ ஜுரம், அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஜுரத்தோடு வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார். எல்லாம் உள்ளே போய் முடிஞ்சிச்சின்னு நான் நினைக்கிறேன். அவன் சொல்கிறான், இன்னைக்கு ஆவாது சார்ன்றான். ஹலோ,
இப்படிதான் பிசாசு நிறைய பொய் சொல்லுவான். இது ஆகாது அப்படின்னா வந்தவங்களாம் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, சார் அரசாங்கம் ஒர்க்கு இது என்ன பிரைவேட்டில் ஏதோ ஒரு ஒர்க்கா, இது அரசாங்க வேலை, இதெல்லாம் 10 பேர் கையெழுத்து போடணும், 10 டேபிளுக்கு இந்த ஃபைலு நகரணும், இதெல்லாம் இன்னைக்கு ஆகாது சார், ரொம்ப அவசரப்படாதீங்க. நான் சொன்னேன், நான் ஏன் அவசரப்படுறேன், ஜனவரிலேருந்து முயற்சி செஞ்சுருக்கிறேன், நான் ஒரே நாளில் செய்யணும், இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு இருக்கிறோம். ஆனால் நல்ல என் தம்பிமார் கூட சரி விடு இன்னொரு நாள் பார்த்துக்கலான்றானுங்க. என்னது இன்னொரு நாளா? முடியாது, இன்னைக்கு நிர்ணயிச்சாச்சு. ஹலோ, இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு அந்த பேப்பர் கையெழுத்தாகுது, அந்த திருத்தம் அரசாங்கத்தில் இன்னைக்கு செய்தாகுது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 மணிக்கு அதை திருத்தம் பண்ணி கையெழுத்து போடுறவங்க எல்லாம் கையெழுத்து பண்ணி பதிவாகி என் கையில் வந்துடுச்சு. பிசாசு எப்படி காட்டுவானா, முடிவே சொல்லுங்களேன், எப்படி காட்டுறான்? நீங்கள் என்ன சொன்னீங்க, போய் தொலைது, அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. இல்ல, ஜெபிக்கிற எனக்கு கர்த்தர் சொல்றார், ஆகும், முடியும், நடக்கும். கை வச்சு சொல்லுங்க, நடக்கும். கர்த்தர் அதை செய்வார், என்னால முடியும். ஐ கேன். கை வச்சு சொல்லுங்க, ஐ கேன், என்னால முடியும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வல்லமை, ஜெபத்தின் வல்லமை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைக்கிற அவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடிய ஆற்றலை ஜெபிக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கிறார். சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இல்லை. நீங்களாம் ஜெபிக்கிறவங்க, அப்படிதானா? ஜெபிக்கிறவங்க கையை வைத்து ஒரு ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே, நான் யாரு சொல்லுங்க. நான் வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறேன் காலையில் 5 மணிக்கு. கை தூக்குங்க, நல்லா கையை ஆட்டி சொல்லு, நான் வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. மெய் மறந்துடுறீங்க சில நேரத்தில். நான் வேடிக்கை பார்க்க வரல, நான் என்ன பண்ண வந்திருக்கிறேன், ஜெபிக்கிற எனக்கு முடியும். கை வச்சு முடியும், நடக்கும், ஆகும், சாத்தியமாகும். பாசிபிலிட்டிஸ், அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ். இன்னைக்கு ஆண்டவர் இந்த 41வது நாள்ல நமக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ். ஜெபிக்கிற உனக்கு நான் வச்சிருக்கிறேன். உலகமே சொல்லும் இது நடக்காது. உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பெரிய ஜாம்பவான்கள் சொல்வார்கள், என்னென்ன இப்படிலாம் நடந்து நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, இதெல்லாம் நடக்குமான்னு பார்த்துக்கலாம், நடக்காது, கனவு காணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜெபிக்கிற கர்த்தர் எனக்கு சொல்றாரு, என்னால முடியும். என்னை பலப்படுத்துகிற, கை சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால முடியும். அல்லேலூயா. நான் ஒன்றும் என் பலத்தில் செய்யல. ஹலோ, நான் ஒன்றும் என்னுடைய அறிவில் நான் செய்யல, என்னுடைய சாமர்த்தியத்தில் போகல. நான் அப்படிதான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, இது என் காரியம் இல்லை, இது உங்க காரியம், இது உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிற காரியமா இருக்குது. இதுல இன்னைக்கு இவனுங்க அத்தனை பேரும் இவனுங்க வாய் அடைஞ்சு போகணும் அப்படின்னா எல்லாம் சொல்றான். சார் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல சார், இப்படிலாம் என் லைஃப்ல நான் இத்தனை வருஷம், 10 வருஷம் இருக்கிறேன், 20 வருஷம் இருக்கிறேன். அட்வொகேட்டுங்க சொல்றாங்க, இன்னைக்கே ஆகி, இன்னைக்கே கரெக்ஷன் ஆகி, இன்னைக்கே ஸ்கேன் ஆகி, இன்னைக்கே உங்க கையில நீங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா. ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லுங்க, எனக்கு இதெல்லாம் கை வச்சோம், எனக்கு என்ன இருக்குது? ஏன்? எனக்கு பின்னால ஒருத்தர் பெரியவர் இருக்கிறார், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே வாய்ப்பே இல்லை ராஜான்னு சொல்லுவான். அவன் சொல்லட்டான், வாய்ப்பு இருக்குது ராஜா, ஏன்னா நான் ஜெபிக்கிறவன். இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறவன். நான் என் மைண்டுக்குள்ள என்னால முடியும் ஜெபம் பண்ணும்போது தான் வரணும். சிலர் தன்னம்பிக்கையில் செய்கிறாங்க, எனக்கு முடியும், எனக்கு இவர் தெரியும், அவர் தெரியும், எனக்கு இவர் இந்த மினிஸ்டர் தெரியும், இங்கே ஆள் தெரியும், அங்கே ஆள் தெரியும், இந்த அரசாங்கத்தை ஆள் தெரியும், அதனால முடிச்சிருவேன். முடியவே முடியாது.
என்னைக்கு ஆண்டவரே நீங்க தான் என்னை பலப்படுத்துவீங்க, நீங்க எனக்கு செய்து முடிப்பீங்க, நீங்க இந்த காரியத்தை எனக்கு வெற்றியா மாற்றி முடிக்க போறீங்க. எத்தனை பேர் கையை வைத்தி அப்பாட்ட சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க? கரை வைத்தி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா நீங்க. அதனால எனக்கு ஒரு பெரிய சாத்தியம் ஆகும். சொல்லுங்க, ஆகும், நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பா இருக்குது. ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஜெபம் பண்ணும்போது சும்மா குருட்டாம்பாட்டா ஜெபிக்க கூடாது. கர்த்தருடைய வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும். அவர் என்ன செய்ய வைப்பார்? செய்க எல்லாவற்றையும் செய்ய. என்ன போட்டிருக்கு? எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும். கையை வச்சுங்க, எல்லாவற்றையும். என் வீட்டு காரியமாக இருக்கலாம், என் குடும்ப காரியமாக இருக்கலாம், என் பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், சுபாவ மாற்றமாக இருக்கலாம், பிள்ளைங்க வாலிப பிள்ளைகள் சரியில்லை, இவங்களாம் மாறின எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய. ஒன்று ரெண்டு மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நல்ல கையை அசைத்து சொல்லுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல இந்த காலை வேளையில எல்லாவற்றையும் செய்கிற இயேசு, அல்லேலூயா, சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கி எல்லாவற்றையும் எனக்கு செய்கிற ஒரு வல்லமை நிறைந்த கர்த்தர் என் இயேசு என்னோடு இருக்கிறார். அதனால எல்லாவற்றையும் all things I can do all things, எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும், செய்வேன் அப்படின்ற எண்ணத்தை பிசாசு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு செய்கிற காரியம் என்னன்னா, நம்முடைய போராட்டம் வெளியே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நம்ம போராட்டம் சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்க, உங்க போராட்டம் வெளியே இல்லை. எங்க இருக்குது? சொல்லுங்க, உள்ள இருக்குது. இங்க தோத்துட்டினா வெளியே கண்டிப்பா தோத்துருவ. இங்க தோத்துட்டினா வெளியே கண்டிப்பா மூஞ்சில கறி பூசுவாங்க, உன்னை மொட்டை அடிச்சிருவாங்க. இங்க தான் ஜெயிக்கணும். நம்ம இங்க ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம். என்னுடைய போராட்டங்களை ஜெயிப்பதற்கு, நான் சந்தித்து கொண்டிருக்கிற சில உபத்திரவங்களை ஜெயிப்பதற்கு, சில பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு, வெளியே இருக்கிறத ஜெயிக்கிறதுக்கு நான் ரொம்ப பிரயாசப்படுறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிக பிரயாசம் எதுக்கு எடுக்கணும்னா இங்க ஜெயிக்கிறது, என் உள்ளத்துக்குள்ள ஜெயிச்சிடணும். அல்லேலூயா. அதனால தான் யோவான் சொல்றாரு, வாசிங்க பார்ப்போம். யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே. நான் உலகத்தை ஜெயிக்கிறத முயற்சி செய்யறேன். இல்ல நான் முதல் ஜெயிக்க வேண்டியது எங்க? என் விசுவாசத்துல. புதன்கிழமை ஆராதனைகள்ல விசுவாசத்தை பத்தி ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேல நிறைய குறிப்புகளை பேசினேன். அதுல எனக்கு ரொம்ப யோசிக்க வச்ச, அல்லது எனக்கு ரொம்ப மாற்றத்தை கொடுத்த ஒரு காரியம், விசுவாசம்ன்றது இங்க இருக்குது. எங்க இருக்குது? உள்ள இருக்குது. ஆண்டவர் விசுவாசத்தை என் ஆவிக்குள்ள வைக்கிறார், வெளியே இல்லை, என் ஆவிக்குள்ள வைக்கிறார். இங்க நான் முதலாவது ஜெயிக்கணும், இங்க நான் கன்வின்ஸ் ஆகணும். என்னென்ன முடியும், என்ன நினைக்கணும், இது நடக்கும், இது நடந்தே தீருது. ஆனா பிசாசு வெளியே நிறைய எதிர்மறையை காட்டிக்கிட்டு இருப்பான். கோலியாத்து குதிப்பான், அப்புறம் அவன் சத்தம் போடுவான், தேவையில்லாதவன்லாம் பேசுவான், என்னென்னவோ அட்டகாசங்கள்லாம் நடக்கும் வெளியே. என்னை சுற்றி நிறைய அட்டகாசம் நடக்கும். கவனிக்கிறீங்களா? நடக்குதா இல்லையா? என்ன சைலண்டாக இருக்கீங்க?
நடக்கலன்றவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. பரவாயில்ல, எல்லாருக்கும் நடக்குது. நான் நினச்சேன் எனக்கு மட்டும்தான் நடக்குதோன்னு நினச்சேன். நான் எல்லாருக்குமே எல்லாருக்கும் நடக்கும். ஒரு அழுத்தம் வருது, ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. எதுக்கு அப்படின்னா பாருங்க, ஆண்டவர் இதை தான் சொல்றாரு, உள்ள ஜெயிக்கணும். எந்த அழுத்தமும் எனக்கு வேணாம், எல்லாமே நல்லதாய் நடக்கணும். அல்லேலூயா. நடக்கவே நடக்காது. ஒரு அழுத்தத்துக்குள்ள நீ போனோம், எப்பக்கத்திலும் என்ன சொல்றாரு பவுல், சொல்லுங்க, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. பாஸ்டர் எது அல்லேலூயா சொன்னாலும் சொல்லிடுறாங்க. எப்பக்கத்திலும். ஆமா, புருஷனால தொல்லை இருக்கும், மனைவினால தொல்லை இருக்கும், பிள்ளைகளால தொல்லை இருக்கும், வீட்டாரால, உன் வீட்டாரே உனக்கு சத்ருனாரு, வீட்டாரால வரும், பெத்த பிள்ளைகள்கிட்ட இருந்து வரும், எதிர் வீட்டுக்காரன்ட்ட வரும், நீ நம்பி சில விஷயங்களை சொன்னிய அவங்கிட்ட இருந்து வரும், நெருக்கம் வரும், அழுத்தம் வரும், ஹலோ, ஸ்ட்ரெஸ் வரும். அப்படியே இருதயம்லாம் வெடிஞ்சு போற மாதிரி இருக்கும். வரணும். ஏன்னா நான் முதல் ஜெயிக்க வேண்டியது வெளியே இல்லை, உலகத்தை இல்லை. சொல்லுங்க, கை வச்சு, நான் உலகத்தை முதல் ஜெயிக்கக்கூடாது. எங்க ஜெயிக்கணும்? என் இருதயத்தை ஜெயிக்கணும். ஏன்னா என் இருதயத்தை ஜெயிக்க இயேசு என் இருதயத்துக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இதே யோவான் தான் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும். சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, ஜெபமா சொல்லுங்க, காலையில நல்ல கையை வச்சு, ஆண்டவரே நிறைய அழுத்தம் இருக்குது, நான் இன்னைக்கு சொல்றேன், உலகத்தில் இருக்கிறவனிலும். ஹலோ, சயின்ஸ்ல 2 சக்தி இருக்குது. 2 சக்தி சொல்றாங்க. அந்த சக்தி என்னன்னா, இங்கிலீஷில் சொல்றாங்க, எனக்கு தமிழ்ல என்னன்னு தெரியல, யாராவது சயின்ஸ் டீச்சர் இருந்தீங்கன்னா உதவி செய்யுங்க. சென்ட்ரிபீட்டல், சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு இருக்குது. நான் பாஸ்டர்மா என்ன போட்டிருக்குது அதை பற்றி? பாஸ்டர்மா FGBS புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணி டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க. சென்ட்ரிபீட்டல், சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. அது என்ன அப்படின்னா, சென்ட்ரிஃபியூகல் அப்படின்றது நான் நினைக்கிறேன் வெளியே இருந்து சக்தி உள்ள வர்றது. சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? வெளியே இருந்து சக்தி உள்ள வர்றது. உதாரணத்துக்கு அப்படி சொல்லணும் அப்படின்னா, அப்படி சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க சொல்கிறேன். அந்த நாட்களில் மாடை என்ன பண்ணுவாங்க, ஒரு செக்கு மிஷினில் மாட்டி, செக்கு மாடு, அதுக்கு பேர் என்னது? செக்கு மாடு. அது என்ன பண்ணோம்? வெளியே சுத்தம், உள்ள என்ன வரும்? எண்ணெய் வரும். நல்ல எண்ணெய் வரும், கடலை எண்ணெய் வரும், தேங்காய் எண்ணெய் வரும், எல்லா எண்ணெயும் வரும். வெளியே சுத்துது, அதனுடைய அழுத்தம் எங்க வருது? நடுவில் வருது. இது சக்தி ரொம்ப பெருசு கிடையாது. நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கேட்குறீங்க? சயின்ஸ் பாடம் படிக்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. படிக்காதவங்களுக்கு நான் கற்றுத்தரேன். நான் இது பேர் என்னது? சென்ட்ரி ஃபியூகல். வெளியே இருந்து உள்ள வருது சக்தி, வெளியே சுத்துது, அவுட்டர் ஃபோர்ஸு. அது என்ன வருது? கடைசியா அதோடைய பவர் எங்க வருது? சென்டருக்கு வருது. பாருங்க, இதனுடைய சக்தி கம்மி தான். இதனுடைய சக்தி என்னது? ரொம்ப குறைவு தான். அந்த மாடு எவ்வளவு சுத்துனா என்ன வரும்? எவ்வளவு என்ன வரும்? சொட்டு சொட்டா வரும். ஒன்னா அதை அடிப்போம், ஓடு, இன்னும் வேகமா ஓடு. அது எவ்வளோ வேகமா சுத்துதோ அந்த சொட்டு டுப்பு டுப்புன்ற டப் டொப் டொப்னு வரும். அவ்வளோதான். இன்னும் அதிகமாக மாடு என்னப்போ உக்காந்துரும். அதுக்கு மேலே அதனால என்ன பண்ண முடியாது, சுத்த முடியாது. மாடுக்குன்னு ஒரு வேகம் இருக்குது. அந்த வேகம் தான் அது போகும். சுற்றி 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 அதனுடைய பவர் எல்லாம் உள்ள ரொம்ப கம்மி. சென்ட்ரிபீட்டல் அப்படின்றாங்க. அது எப்படின்னா உள்ள இருந்து வெளியே போற பவர். ஹலோ, இருக்கிறீங்களா? உள்ள இருந்து
வெளியே இருந்து உள்ள வர வல்லமை ஒன்று இருக்குது, உள்ள இருந்து வெளியே போற ஒரு சக்தி இருக்குதுன்னு சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அந்த சக்தியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு அர்த்தம் அல்லது சரியான ஒரு உதாரணம்னு சொல்லணும்னா அணுசக்தி. எத்தனை பேருக்கு அணு மின்னலையம் தெரியும்? நியூக்ளியர் பாம்னா தெரியுமா? ஹலோ, தெரியுமா? எவ்வளோ இருக்கும் அது? எவ்வளோ பெருசு? எவ்வளோ பெருசு? இவ்வளோ கையில் நீங்கள் பிடிக்காத அளவுக்கு இவ்வளோண்டு. அடுத்த ஒரு டெக்னாலஜி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனிமேல நம்ம கையில் வச்சிருக்கிற செல்போன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 30 வருஷத்துக்கு நீங்கள் செவுத்துல போட்டு சார்ஜ் பண்ண தேவையில்லையா? வரப்போகுது சீக்கிரம். என்ன பாஸ்டர் நீங்கள் தீர்க்கதரிசி ஆயிட்டீங்க அதுக்குள்ள? உலகம் கண்டுபிடிச்சிட்டு 30 வருஷம் என்ன பண்ண தேவையில்லையா? நீ பேட்டரியே குறையாதா? என்னடா அப்படின்னா அவன் சொல்றான், கண்ணுக்கு மயிரளவு இருக்கிற ஒரு அணுசக்தியை உள்ள வச்சு அவன் அதை ஒரு பேட்டரி தயாரிக்க போறானா. அதுக்கு முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. அது சாத்தியமாயிடுச்சுன்னா அவன் சொல்றான் 30 வருஷத்துக்கு. நம்ம வச்சிருக்கிற பேட்டரி 2 வருஷத்துல டொயின்னு இறங்கிடுது. இந்த ஐபேட்லாம் பாருங்க கொஞ்சம் திணறுது. மாற்றணும், நானே மாற்றணும். 5 வருஷம் ஆயிடுச்சு. பேட்டரிலாம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் அவ்வளோதான் கர்றன்னு வந்துடுது. முந்தியெல்லாம் இறங்கவே இறங்காது. இப்போ டப்புன்னு பார்த்தா 50%. பயமாகுது பிரசங்கம் பண்ணும்போது குறிப்பெல்லாம் ஆஃப் ஆகிடுமோன்னு. ஏன்னா அவன் சொல்கிறான் அந்த சக்தி கண்டுபிடிச்சிட்டனா அடுத்த டெக்னாலஜி அதுதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 30 வருஷம். யோசித்து பாருங்களேன், நீ எத்தனை முறை செல்ஃபோனை சார்ஜ் போடுற? 2 தடவை. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க. டிஜிட்டல் ஃபாஸ்டிங்கில் இல்லை இந்த அம்மா. ஃபஸ்ட்டு விவாசத்துட்டு ஆகட்டுங்க இந்த அம்மா. வாலிப பசங்களாம் சார்ஜரும் அதுவும் பள்ளி மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறான் செவுத்தோட. அதில் தான் இருக்குது. படுக்கும் போதும் வெடிஞ்சு செதற போகுது மூஞ்சி கிஞ்சலாம். என் பசங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்க. போய் நான் தூக்கி எரிஞ்சிட்டு வருவேன் சார்ஜரையும் ஒயரையும். அப்படின்னா உன்னை தலைக்கு போகிற விஷயம். ஒன்று சார்ஜ் பண்ணிட்டு பாரு. அதெல்லாம் சார்ஜ் பண்ணும்போது ஏன் அவ்வளோ ஐயோயோ அவங்க அவ்வளோ முக்கியமான தகவல் பரிமாற்றத்தில் இருக்கிறாங்க. என்ன தகவலோ கத்தருக்கு தான் வெளிச்சாது. பாருங்க, அந்த அணுசக்தி எவ்வளோ எவ்வளோ சின்னதுன்னா நம்மளால பார்க்க கூட முடியாது, தொடக்கூட முடியாது. ஆனால் அதை ஒரு ரியாக்டர் அப்படின்றாங்க, ஒரு பெரிய கணர், கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய கணர், ஆள் கணரை உண்டாக்கி சுத்திலும் தண்ணி இருக்குன்னா அவ்வளோ ஹீட் உண்டாக்கும். சுத்தி தண்ணி நடுவில் ஒரு பெரிய கிணறு, பாதாளம் மாதிரி ஒரு கிணறு, அதில் இவ்வளோண்டு ஒரு அணுசக்தியை தூக்கி போட்டுறான். என்ன மாதிரி பவர் வருது தெரியுமா? ஹலோ, அது வருஷ கணக்கில் பவர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. உள்ள இருந்து என்ன வருது? எல்லாம் சொல்லுங்க. வேலி என்ன இதுக்கு பேர் என்னது? பாஸ்டர்மா அனுப்பிச்சிட்டாங்க தமிழில். அனுப்பிச்சிங்களாம்மா? பாருங்க, இதுதான் ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிற சக்தி. நீ காலையில் ஜெபிக்கிற எனக்கு என்னால் முடியும். சொல்லுங்க, என்னால். ஏன் முடியும்? நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கிறேன். என் படிப்பு தெரியுமா பாஸ்டர்? நான் PhD. அப்படின்னா நீ பைத்தியக்காரனுக்கு ஒன்றும் ஒரு ஸ்டெப் தான் அர்த்தம். இன்னும் பைத்தியக்காரன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு அடி தான் இருக்குது. அது எனக்கு எல்லா அனுகூலமும் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட சொத்து இருக்குது, என்கிட்ட இது இருக்குது, அது இருக்குது, அதனால முடியும். இல்லை இல்லை இல்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை. எது இருந்தாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன பலப்படுத்துகிற. நல்ல சத்தமா, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினால. நல்ல கை வச்சு என்ன பலப்படுத்துற. அதுதான் எனக்குள்ள இருக்கிற வல்லமை. இப்ப வெளியே உலகத்தை நான் சந்திப்பேன். எப்படின்னா அந்த தாக்கத்தை எவனும் முன்னால வந்தானா முடிஞ்சு அவன் கதை. கவனிக்கிறீங்களா? நேற்று அதான் நான் உணர்ந்தேன். எவனுக்கு நான் நடக்கலாம், எனக்கு நடக்கலாமா? இப்படி எனக்குள்ள யார் இருக்கிறா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நடக்குது இன்னைக்கு.
சாயந்தரம் 3 மணிக்கு ஓடி வந்து என் கையில் குத்துறான் பேப்பர்லாம். எல்லாரும் ஆச்சரியம், தம்பிமாரெலாம் ஆச்சரியப்படுறான், எப்படி இது, நாங்களாம் நேரடியாக நின்று அந்த களத்தில் நேரடியாக நாங்கள் பார்த்தோமே, இது இன்னைக்கு நடக்கவே நடக்காதுன்னு நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டோமே அப்படின்னா. ஆனால் ஜெபிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், என்கிட்ட வெளியே இருந்து உள்ள வர சக்தி இல்லை, என்கிட்ட இருந்து வெளியே போகுது. சொல்லுங்க, என்கிட்ட இருந்து வெளியே போகுது. சொல்லுங்க, நான் வந்து அணு சக்தியை விட வல்லமை எனக்குள்ள இருக்கிறாரு. இவரு காலி பண்ற வல்லமை இல்ல, உருவாக்குற வல்லமை, சிருஷ்டிக்கிற வல்லமை, இல்லாதத இருக்கிறவைகளாய் பேர் சொல்லி அழைக்கிற வல்லவர் எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்றீங்க? நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நீர் அதை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் 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 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. சென்ட்ரிபீட்டல் உள்ள வருது, மையத்தை நோக்கி ஈப்பும் சக்திகள். ஆனா ஆண்டவர் மையத்தில் இருந்து வெளியே. அதனால தான் வசனம் சொல்லுது, உங்கள் விசுவாசம் எங்க இருக்கு? விசுவாசம் சொல்லுங்க, விசுவாசம் எங்க இருக்கு? ஜெபம் பண்ணிடலாம், வந்துச்சா? விசுவாசம் வந்துடுச்சா? இன்னும் சொல்லிட்டு இருக்கிறியா? முடியாது, இது நடக்காது, என்னால் முடியாது. நானும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன், என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது, உங்களை மாதிரி அங்கே உட்காந்துருப்பேன் எல்லாம். அதனால தான் இப்படி உட்காந்துருக்குறேன் பார்த்துக்கிட்டு. சொல்லு, என்னால் பிரசங்கம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், சுவிசேஷம் செய்வேன் அப்படின்னு வா, எழும்பு. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற வல்லமை இங்க இருந்து புறப்பட விரும்புறாரு. நம்ம அங்க எல்லா சக்தியும் என்ன வருது, வந்து உள்ள போட்டு தழுந்து நம்மளை புழிஞ்சி ரத்தத்தை கொட்ட வைக்குது. புளிய என்ன வருது, அங்கேயாவது என்ன வருது, இங்க என்ன வருது, ரத்தம் வருதா? சேம் பிளட் எனக்கும் வந்திருக்கு. ரத்தம் சொட்டு சொட்டா, ஐயோ ஐயோ எம்மா அப்பா, பாரமா இருக்குதே வாழ்க்கை. ஏன்னா வெளியே இருக்கிற சக்திகள் என்ன பண்ணுது இப்போ, மையத்தை நோக்கி, என் வாழ்க்கையை நோக்கி, என்னுடைய குடும்பத்தை நோக்கி, என்னுடைய வாழ்வாரத்தை நோக்கி, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நோக்கி பிசாசு வெளியே இருந்து எல்லா சக்திகளையும் உள்ள கொண்டு வரான். ஆனா இனி அவன் உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்குள் பெரியவர் இருக்கிறார். எனக்குள் இருக்கிறவர், கையை வை சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர். நல்ல சத்தமா, எனக்குள் இருக்கிறவர். அல்லேலூயா அல்லேலூயா. பெரியவர் இருக்கிறார். அதனால் இனிமேல எப்படி போகுதுன்னா, இங்க இருந்து தான் எல்லாம் வெளியே போகுது. எல்லாம் வெளியே எனக்குள்ள இருக்கு. என்ன அதான், இதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். எத்தனை பேர் இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். எழுந்து நின்று கையை வைத்தி சொல்லுங்க, ஏசப்பா